பாரதிய ஜனதாவை கண்டு அதிமுக அஞ்சுவதாக விமர்சித்து வந்த திமுகவிற்கு சென்னையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். சிலர் ரோட் ஷோ நடத்துகிறார்கள். ஆனால் ரோட் ஷோ உடன் சேர்த்து நாம் பொதுக்கூட்டத்தையும் நடத்தியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். தென்சென்னை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய இபிஎஸ் பாஜகவை பார்த்து அதிமுகவிற்கு பயமில்லை என்றார். இன்னொன்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதாவை எதுக்க மாட்டேங்கிற ஏன்னா துப்பாக்கி தூக்கிட்டே போய் எதுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 99ல கூட்டணி வச்சிருந்தீங்க, நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சு மத்தியில் அமைச்சரானீங்க. திமுக அரசு அதிக அளவில் கடன் வாங்கி குவிப்பதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். ஏன்னா எல்லாத்துக்கும் வரி போட்டு தானே திருப்பி கட்ட முடியும். வாகன கடனை திருப்பி செலுத்தணும்ல, வட்டியோட திருப்பி செலுத்தணும்ல. இதெல்லாம் எப்படி செலுத்த முடியும்? கடன் வாங்கிட்டே இருக்காரு. ஏன்னா அடுத்த ஆட்சி வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால எவ்வளவு கடன் வாங்க முடியும் அவ்வளவு கடன் வாங்குறாரு. ஏன்னா அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி கஷ்டப்பட வேணும்ல. தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சொகுசாக வாழ்ந்தவர் என்றும் இபிஎஸ் விமர்சித்தார். முன்னதாக புரட்சிவாக்கத்தில் மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளரான பார்த்தசாரதியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார்.